பிரதமர் மோடி அவர்கள் திருமணம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூழலுக்கு வந்து ஐடி ஊழியர்களும் மற்ற ஊழியர்களும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. கொரோனா காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம திரும்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எதை எதை மீன் பண்ணி அவர் சொல்கிறாரு சார்? இல்லைங்க, அதாவது இவர் உத்தரவு போட வேண்டியது கார்பரேட் கம்பெனி நிறுவனங்களுக்கு, மக்களுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வீட்டில் இருந்தால் வேலை கொடுப்பானா? இல்லைங்க, வேலையை தீர்மானிப்பது கார்பரேட் முதலாளிகளா மக்களா? யாரு? முதலாளிகள் தான். அப்புறம் இவர் யாருக்கு சொல்லணும்? முதலாளிக்கு சொல்றதா மக்களுக்கு சொல்றாரு? இல்லை, எனக்கு ரெடியாக இருங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வரப்போகுது. அது கம்பெனியே சர்க்குலர் கொடுத்துருப்பானே. கம்பெனி இது என்ன மோடி சொல்கிற வேலையாது? ஒரு பிரதமராக அவர் அட்ரஸ் இல்லை அது பின்னாடி ஏதோ அரசியல் சூழ்ச்சி இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ ஈரான் போர் அது கூட அதெல்லாம் ஒன்றுமே இங்கே பாதிப்பு இல்லைங்க, ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா இங்கே தேர்தலுக்கு அரசியல் செய்வதற்கும் இவர் ஏதோ தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஏதோ மக்களிடம் திணிக்க நினைக்கிறார்கள் என்பதுதான். பாஜக எதை சொன்னாலும் அதை சந்தேகப்படணும். இல்லை சார், ஆர்எஸ்எஸ் எதை சொன்னாலும் அவர் பிரதமராக பார்க்கலாம். இல்லை சார், பிரதமர் காங்கிரஸ்லேருந்து வந்தாரா இல்லை கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தாரா? சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் பிரதமர் வந்தால் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஒரு பாஜக பிரதமர் எதை சொன்னாலும் சந்தேகப்படும். ஏன்? வெகுஜன மக்களுக்கு விரோதி கட்சி அது பாஜக. ராமர் தான் அங்கே கொள்கை. அம்பேத்கரை கடைசி வரைக்கும் யார் எதுக்குறாரு? இந்த பாஜகவை எதுக்குறாரு. பெரியார் கடைசி வரைக்கும் யார் எதுக்குறாரு? இதாங்க அரசியல். பெரியார் என்ன சொன்னாரு பாரு, அம்பேத்கர் என்ன சொன்னாரு பாரு, அதுதான் அரசியல். மோடி என்ன சொன்னான்னு பார்க்காது.